நீங்கள் மூல நட்சத்திரமா? உங்களுக்கான பதிவு தான் இது. மூல நட்சத்திரம் கேத்துவினுடைய நட்சத்திரம், தனுசு ராசியினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே யாருக்கு தான் ஆஞ்சநேய சுவாமி ஞாபகத்துக்கு வரமாட்டார்? ஆஞ்சநேய சுவாமி அவதரித்த நட்சத்திரம் இல்லையா மூல நட்சத்திரம்? அது மாத்திரம் கிடையாது, சரஸ்வதி தேவியை ஆஹ்வானம், அதாவது அழைக்க வேண்டிய நட்சத்திரமும் மூலம்தான். பெரியவா மூல நட்சத்திரம் தோறும் மௌன விரதத்தை கடைபிடிப்பார்களாம். மூல நட்சத்திரத்தில் மௌன விரதம் இருப்பதுனால நம்ம வாக்குனால ஏதாவது ஒரு பாப்பம் பண்ணினோம் அப்படின்னா அந்த பாப்பத்துக்கு ஒரு பரிகாரமாகவும் அதே நேரத்தில் வாக் சக்தியை வளர்க்கக்கூடியதாகவும் அமையப்பெறுது. ஆண் மூலம் அரசாளும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் அந்த மூல நட்சத்திரம் தான். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா ஐஸ்வர்யத்தோட சுகபோகிகளாக வாழ்வார்கள். பிறருக்கு இடைஞ்சல் பண்ணாமல் தன்னுடைய காரியத்தெல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஒருவரிடத்தில் பிரியம் வச்சுட்டா அந்த பிரியத்தை, அந்த ஸ்நேகத்தை யாராலையும் உடைக்கவே முடியாது. அதே நேரம் இவர்களுக்கு வேண்டாத காரியம் ஒருத்தர் பண்ணிட்டார்கள் அப்படின்னா அவர்கள் முகத்திலேயே முழிக்கவே மாட்டார்கள். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன டிராபேக் தான், ஸ்வபாவமாகவே இவர்களுக்கு தான் நான் அப்படிங்கிற ஒரு சின்ன அகங்காரம், ஒரு அகந்தை உண்டு. அதுவும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுறதுனால அதுலேருந்து விலகி சுகமாக வாழ்வார்கள்.